நீட் 2024 வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் கவுன்சிலிங் ப்ராசஸையும் வந்து கேன்சல் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த எக்ஸாம்ல கிரேஸ் மார்க் வழங்கப்பட்ட 1563 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கிரேஸ் மார்க் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டு ரிசல்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க வந்து அந்த மார்க்ல வந்து சாட்டிஸ்ஃபைங்கா இல்லைனா அவங்க வந்து வரப்போற ஜூன் 23 வந்து ஒரு ரீ எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்னதான் வந்து இந்த மாதிரி கிரேஸ் மார்க் ரிமூவ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா மத்த நிறைய நீட் ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நாங்க சொல்லுவேன். யார் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து நீட் கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆன விவகாரமா இருக்கட்டுமே, இல்லனா வந்து ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் அப்ப வந்து நீட் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ற விவகாரமா இருக்கட்டுமே, இல்லனா வந்து பாத்தீங்கன்னா நீட்டோட வரலாற்றிலேயே 67 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற விஷயமா இருக்கட்டுமே, இல்லனா வந்து ஃபேக்கல்டி எரர்னால வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் டைம் அவார்ட் பண்ண விஷயமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த நீட் 2024 மொத்தமா வந்து ஒரு நன்முகத்தன்மை இல்லாத ஒரு எக்ஸாமா தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த எக்ஸாம் வந்து மொத்தமா வந்து கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு எக்ஸாம் வந்து எந்த ஒரு முறைகேடா இல்லாம வந்து நடத்துறது தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுதுங்க. சோ இத பத்தி நீங்க